அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம் பக்கோடா பண்ண போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இஞ்சியை கழுவிடுவோம். இஞ்சி கழுவிட்டு உரக்கல்ல போட்டுருவோம். தேவையான அளவு சோம்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இடிச்சிடுங்க. நல்லா பொடியாக இடித்து வச்சுருக்கோங்க. இடிச்சாச்சு. தேவையான அளவு மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் இப்போ லைட்டாக சேர்த்துக்கோங்க செரிமானத்துக்காண்டி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கேசரி ஒரு கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இடித்து வச்சுருக்க இஞ்சி இதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. உள்ள கொஞ்சம் தேவையான அளவு கடல மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சினா நல்லாயிருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க கையை விட்டு. போதும்ல செஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாக்கா அந்த இது எல்லாமே மிக்சிங் ஆகிடும். அரை மணி நேரம் நல்லா ஊறிச்சினாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே கட் பண்ணி ஊறிடுச்சு. ஒரு எடுத்து போடையில் லைட்டாக பிணைஞ்சி விட்டு எண்ணெயில் போடுறதுன்னா நைட்டாக பிணைஞ்சி விட்டிங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஊறினது எல்லாம் சரியாயிடும். வாங்க இப்போ எண்ணெயில் போடுவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெயில் போட்டாச்சு. எல்லாம் மொறுன்னு வெந்துருச்சு. வெந்துருச்சு. வாங்க இப்போ தட்டில் எடுத்து போடுவோம். தட்டில் எடுத்து போட்டாச்சு. தட்டை எடுத்து போட்டாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், முருகனே.